வீட்டில் செல்வ வளம் பெருகவும் தடைபட்ட காரியங்கள் நடக்கவும் ஏகாதசி அன்று பெருமாள் கோயிலில் உள்ள மீன்களுக்கு அரிசி பொரி வாங்கி போடுங்கள். 5 புதன்கிழமை தொடர்ந்து லட்சுமி நாராயணர் கோயிலில் 5 அகல் விளக்கு ஏற்றி வந்தால் வீட்டில் செல்வம் பெருகுவதை பார்க்கலாம். கோதுமை அல்லது கோதுமை மாவினால் செய்த உணவை பசுவுடன் உள்ள கன்றுக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் கொடுத்து வந்தால் கடன்கள் தீர்ந்து செல்வ வளம் பெருகும். மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யும் துளசி செடியிலிருந்து வெள்ளிக்கிழமையன்று துளசி இலைகளை பறிக்கக்கூடாது. நமக்கு அறிமுகம் இல்லாதவர்கள் கோயிலில் வைத்து தாம்பூலம் நமக்கு கொடுத்தால் அதை நாம் வீட்டுக்கு வாங்கி வரும் பொழுது மங்களகாரியம் நடக்கும். காலபைரவர் வாகனத்துக்கு உணவளித்தால் ஆபத்திலிருந்து காலபைரவர் நம்மை காப்பார். கல்யாண தடை உள்ளவர்கள் அருகில் உள்ள அம்மன் கோயில் எதுவாக இருந்தாலும் அங்கு உள்ள அம்மனுக்கு 11 செவ்வாய்க்கிழமை மஞ்சள், குங்குமம், சிவப்பு நிற கண்ணாடி வளையல் இவையாவும் தொடர்ந்து வாங்கி கொடுத்து வந்தால் விரைவிலே கல்யாணம் கூடி வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.